வாழ்த்தி மகிழ்வோம். அகத்தவம் ஆண்டின் ஒரு நாளும் மே 2ஆம் தேதி பதிவினை காண உள்ளோம். மே 2ஆம் தேதி பதிவு நாம் ஒரு சொல்லில் கூற வேண்டுமென்றால் முழுமை என்று ஜேம்ஸ் ஆலன் பதித்த அந்த ஆங்கில பதிவினை ஒரு சொல்லில் முழுமை என்று தமிழில் கூறலாம். நீதியை உணர்ந்து கொள்வதை தவிர மூன்று உலகங்களில் எதிலும் ஆத்மா நிலையான திருப்தியை காண முடியாது. ஒவ்வொரு உள்ளமும் உணர்ந்தோ அல்லது உணராமலோ அறத்தின் மீது ஆர்வமுடன் இருக்கிறது. மேலும் ஒவ்வொரு உள்ளமும் அதன் குறிப்பிட்ட அறிவின் நிலையில் அந்த வேட்கையை போக்க முயல்கிறது. வேட்கை ஒன்றுதான், அறமும் ஒன்றுதான். ஆனால் நேர்மையை தேடும் பாதைகள் பல உள்ளன. விழிப்புடன் தேடுபவர்கள் நற்பேற்று கூறியவர்கள் அவர்கள் உண்மையான பாதையின் அறிவை அடைந்து விட்டதால் நேர்மையாக மட்டுமே கொடுக்கக்கூடிய உள்ளத்தின் இறுதி மற்றும் நிறைவான திருப்தியை விரைவில் கண்டுபிடிப்பார்கள். ஆவலுடனும் நுண் திறமையுடனும் தேடுபவர்கள் போற்றுதலுக்கு உரியவர்கள் என அவர் பதிந்த ஆங்கில பதிவினை தமிழாக்கமாக கூறலாம். அவர் பதித்த ஆங்கில பதிவினை காண்போம். மே 2ஆம் தேதி பதிவாக நாம் அக்ரோஸ்டிக் என்று ஆங்கில பதிவில் கூறுவதை can say it in acrostic full for utilization level lasting. Not in any of the three words can the soul find lasting satisfactions apart from the realization of righteousness. Every soul consciously or unconsciously hunger for righteousness, and every soul seeks to gratify that hunger in its particular state of knowledge. The hunger is one and the righteousness is one. The pathways by which righteousness is sought are many. They who seek consciously are blessed and shall shortly find that final and permanent satisfaction of soul which righteously alone can give, for they have come into a knowledge of the true path. Blessed are they who earnestly and intelligently seek. Can say in acrostic for the day May 2, May 2nd, full for utilization level lasting. தமிழ் மொழியில் முழுமை என அகத்தவம் ஆண்டின் ஒரு நாளும் என மே 2ஆம் தேதி பதிவினை கூறலாம் என கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம்.